புதினா துவையல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து புதினாவை இலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 வச்சுக்கோங்க. இஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இது எப்படி ஈஸியாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம துவையலாக்க போகிறோம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோம். உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. பாருங்கள், அது நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இதெல்லாத்தையும் கொட்ட போகிறோம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதில் அப்படியே புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்புலேருந்து எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இது வந்து நல்லா ஆறணும். சூடாக இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வச்சு அரைச்சிடலாம். சரி, இங்கே பாருங்கள், இப்போ கடாயில் இருந்தது எல்லாத்தையும் இந்த ஜாரில் வந்து நல்லா ஆற வச்சு போட்டாச்சு. நல்லா ஃபேன் காற்றுல வச்சா கொஞ்சம் நேரம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரில் போட்டுடலாம். இப்போ அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி அதில் ஊற்றி மூடி போட்டுட்டு மூடியாச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இவங்க பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. அடுத்தது வந்து தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுறோம். நல்லா பொரியுது பாருங்கள். இதில் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதையும் தாளிச்சாச்சு. ஸோ புதினா துவையல் வந்து இப்படி தான் தயார் பண்ணணும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், புதினா துவையல் தயாராகிடுச்சு.